ஸோ நம்ம பிஆர்பி பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட்லி நிறைய மார்க்கெட்ல சிந்தட்டிக் growth ஃபேக்டர்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு along with peptides. 1% பிஆர்பினால ட்ரீட்மெண்ட் வந்ததுன்னா உங்களுக்கும் பிஆர்பினால ட்ரீட்மெண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பார்த்துருப்பீங்க தட் ஹேர் ஃபாலோ ஹேர் லாஸ் இருந்தா பிஆர்பி பண்ணிக்கோங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து கிளினிக்ல வந்து பிஆர்பி வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் நிறைய செஷன் பிஆர்பி பண்ணதுக்கு அப்புறமும் ரிசல்ட்ஸ் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுனாலன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஸோ நம்ம பிஆர்பி பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம உங்கள் பிளட்டை எடுத்து வெளியே சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து பிளேட்லெட்ஸ் ஐசோலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி ஸ்கேல்பில் ரீஇன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த பிளேட்லெட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்கேல்பில் பர்ஸ்ட் ஆகி க்ரோத் ஃபேக்டர்ஸை நிறைய ரிலீஸ் பண்ணும். பட் பிளேட்லெட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் க்ரோத் ஃபேக்டர்ஸும் இருக்குது, நெகட்டிவ் க்ரோத் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ சில பேர் ஸ்கேல்பில் இந்த நெகட்டிவ் க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறைய டாமினேட் பண்ணுச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொமோட்டிங் க்ரோத் இட் வில் காஸ் மோர் ஹேர் ஃபால். So, in spite of doing PRP, you may see that நிறைய ரிசல்ட் இல்லை, ஹேர் அதிகமாக ஹேர் க்ரோத் இல்லை, அண்ட் இன்ஸ்டெட் பிஆர்பி போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகலாம். அது இல்லாமல் ஃப்ரம் 1% to other, ஆஸ் இன் இப்போ உங்களுக்கே வந்து இன்னைக்கு பிஆர்பி பண்ணாலும் சரி நாளைக்கு பிஆர்பி பண்ணாலும் சரி ஒரே சேம் பிஆர்பியில் அமௌண்ட் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த ரெண்டு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னால வாட் யூ வில் நோட்டிஸ் இஸ் நிறைய பேருக்கு பிஆர்பி பண்ணியும் ரிசல்ட்ஸ் இல்லாமல் போகலாம். ஸோ now இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஆர் வாட் ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் டு வி ஹேவ்? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட்லி நிறைய மார்க்கெட்டில் சிந்தட்டிக் growth ஃபேக்டர்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது along with peptides. இது என்ன அர்த்தம்னா வெளியே சிந்தட்டிக்கலி அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் growth ஃபேக்டர்ஸை ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வயலில் விற்கிறாங்க, லைக் ஹவு வி டேக் வேக்சினேஷன். அந்த growth ஃபேக்டர்ஸை ஒருத்தருக்கு நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணாலும் சரி எனக்கு இன்ஜெக்ட் பண்ணாலும் சரி யாருக்கு இன்ஜெக்ட் பண்ணாலும் சரி ஃபிக்ஸ் அமௌண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணோன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் growth ஃபேக்டர்ஸ் கேன் பி டெலிவர்ட். அனதர் திங் இஸ் இந்த சிந்தட்டிக் growth ஃபேக்டர்ஸில் அந்த நெகட்டிவ் growth ஃபேக்டர்ஸ்னு சொன்னல அந்த growth ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி பாசிட்டிவ் growth ஃபேக்டர்ஸை கலெக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் growth ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால ஹேர் ஃபால் ஆரோ ஹேர் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. இந்த சிந்தட்டிக் growth ஃபேக்டர்ஸ் தவிர இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸோசோம்ஸ். Exosomes என்னன்னா இப்போ like how we talk to each other in a particular language and in a particular signaling, like how I am talking to you in Tamil. In the same way, one stem cell of the hair to other stem cell of the hair will have a language and the signal. In the exosomes are the same particles. நம்ம வெளியே இருந்து இந்த signaling particles-ஐ scalp-ல inject பண்ணோம்னா we are boosting those signaling pathways. So each hair, one hair to the other hair or the stem cells ஒருத்தரை வந்து இன்னும் பாசிட்டிவ் growth-ஐ ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வுட் பி டு கம்பைன் growth ஃபேக்டர்ஸ் as well as exosomes. இந்த growth ஃபேக்டர்ஸ் வந்து ஃபியூல் கொடுக்கும். ஸோ இட் வில் அலவ் தி ஸ்டெம் செல்ஸ் அண்ட் தி ஹேர் செல்ஸ் டு மல்டிப்ளை. அண்ட் தி எக்ஸோசோம்ஸ் வந்து நம்மளோட ஸ்டெம் செல்ஸை வந்து ஒரு குட் ஆப்டிமல் கண்டிஷனில் வைக்கும் டு மேக் ஷோர் இட் கேன் யூஸ் ஆல் தீஸ் growth ஃபேக்டர்ஸ். ஸோ டிஸ்பைட் மார்க்கெட்டில் இந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதாலும் பிஆர்பி, growth ஃபேக்டர், ஜிஎஃப்சி, எக்ஸோசோம்ஸ் இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ணுறது. 1% பிஆர்பினால ட்ரீட்மெண்ட் வந்ததுன்னா உங்களுக்கும் பிஆர்பினால ட்ரீட்மெண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ விச் ட்ரீட்மெண்ட் இஸ் த ரைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் யூ கமெண்ட் ஹேர் பிலோ அண்ட் வி வில் கெட் இன் கான்டாக்ட் வித் யூ. இந்த வீடியோவில் keloid அப்படிங்கிற கண்டிஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு இயர் பியர்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கார் ரொம்ப பெருசாகி இச்சிங் காஸ் பண்ணி இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ ஷுட் நோ தட் இது ஒரு நார்மல் ஸ்கார் கிடையாது.